எனக்கு தெரியாதுன்றதுல கவனமாயிட்டேன். தெரியாது, சந்தோஷமாக இருந்தால் செய்வேன், துக்கமாக இருந்தால் செய்ய மாட்டேன். எனக்கு தெரியாது, இதில் சரி தப்பு யோசிக்க முடியாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நம்ம சொல்லி கொடுப்பாங்க, ஏய் போய் அந்த பொண்ணை அவள் ஆல்ரெடி 4 பேரை பார்த்துட்டு வந்த விடான்னுவான். எனக்கு அவள் தானே பிடிக்குது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? 4 பேர் பார்த்துட்டு வந்தால் எனக்கு நான் எனக்கு பிடிக்குது அவ்வளோ தானே. நிறைய பேர் எனக்கு பிடிக்குதுன்னு வாழ்த்து இருக்குல்ல. யாருக்குன்னா பிடிக்கலன்னா எனக்கும் பிடிக்கலன்றது, யாருக்குன்னா பிடிச்சதுன்னா எனக்கும் பிடிச்சதுன்றது. எங்கடா கூட்டம் அதிகமாக போகுதுன்னா, கூட்டம் அதிகமாக போனால் அந்த இடத்துல நிறைய கூட்டமாக போயிடுது. இன்னும் இல்லாமல் போகிறாங்கன்னு வர சொல்கிறது. யாரை மட்டும் கேட்குறது இல்லை. அவன் என்ன கேட்டால் அதுக்கு பதில் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அது பிடிக்குது, நான் அதை விரும்புகிறேன், அவ்வளோதான். இதில் அவன் வெட்டு 1 துண்டு 2 தான். சாவ பிறந்தேன், சந்தோஷமாக இருக்கணும், இது எனக்கு சந்தர்ப்பம், அவ்வளோதான். சொல்கிறவங்களாம் 1000 சொல்லுவான். புரியுதா? ஏன் எனக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு தான் நான் வரேன். நீங்கள் இன்னும் தான் டக்கரிச்சாலும் உங்களுக்கு பிடிச்சது தான் செய்வீங்க, அது தெரியுமா? வெளியெல்லாம் பேசிட்டு என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? பிடிச்சது தானே செய்வீங்க.